Dmin function, database minimum function. ஏற்கனவே நம்ம Dmax பார்த்தோம். ஒரு database rangeல எது maximum value அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு Dmax function பற்றி பார்த்தோம். அதே மாதிரி தான் Dmin function. இதோட syntax என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் Dmin. அப்புறம் வந்து database range B3 to I19ன்றது database range. என்ன ஃபீல்டுக்கு மினிமம் வேல்யூ கண்டுபிடிக்கணும் I3 அப்படின்றது ஃபீல்டு நேமு. அப்புறம் என்ன கண்டிஷன் அப்படின்றத இங்கே சொல்லணும். E23 அப்படின்றது ஹெடர், E24 அப்படின்றது டேட்டா. என்ன ஹெடருக்குரிய டேட்டாவுக்கு மினிமம் வேல்யூ பார்க்கணும். இப்போ டேட்டாபேஸ் ரேஞ்ச் பாருங்கள், இங்கே B3லேருந்து I19 வரைக்கும் இது டேட்டாபேஸ் ரேஞ்ச். இதை தான் ஃபஸ்ட் ஆர்குமெண்ட்டாக நம்ம அந்த ஃபங்க்ஷனில் சொல்லணும். B3லேருந்து I19 வரைக்கும். இதில் வந்து நம்ம எந்த கண்டிஷனுக்கு நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா பிராண்டுன்ற ஹெட்டருக்கு அதுக்குள்ளே ஹரிசான் அப்படின்ற ஃபீல்டு. இல்லை ஹரிசான்ற பிராண்ட் வந்து நிறைய இருக்குது பாருங்கள், நிறைய இடத்துல ஹரிசான் அப்படின்ற பிராண்ட் இருக்குது. அப்புறம் எந்த ஹெட்டருக்கு நம்ம பார்க்கணும் அப்படின்னா I3ன்ற ஹெட்டர் வந்து வேல்யூ ஆஃப் ஸ்டாக்கு. அந்த பர்டிகுலர் காலமுக்கு வந்து நம்ம மினிமம் வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இங்கே ஃபஸ்ட் ஆர்குமெண்ட் வந்து டேட்டாபேஸ் ரேஞ்ச் சொல்லணும். அப்புறம் எந்த காலமுக்கு நம்ம மினிமம் வேல்யூ பார்க்க போகிறோன்றதை பற்றி சொல்லணும். அப்புறம் என்ன கண்டிஷன். ஃபஸ்ட்டு வந்து ஹெடர் E23 பிராண்ட், இதை நம்ம தனியாக சொல்லணும். இப்போ பிராண்ட் அப்படிங்கிறத இங்கே டைப் பண்ணோன்னா பிராண்டுக்கு இங்கே வரும். அதுக்கப்புறம் E24 வந்து என்ன ஃபீல்டு அப்படின்றத பார்க்கணும். இப்போ ஹரிசான், இந்த இடத்துல சன்பீம் அப்படின்னு கொடுத்தோம்னா அதுக்கு தகுந்த மாதிரி மினிமம் வேல்யூ என்னன்றதை கண்டுபிடிச்சி சொல்லணும். இப்போ ஹரிசானோட மினிமம் வேல்யூ 10 அப்படிங்கிறத சொல்லியிருக்கு. அப்போ Dmin ஃபங்க்ஷனுக்கு முக்கியமான 3 விஷயம். Dmin அப்படின்றது டேட்டாபேஸ் மினிமம். அப்போது ஃபஸ்ட்டு வந்து டேட்டாபேஸ் ரேஞ்ச் சொல்லணும். B3 to I19ன்றது டேட்டாபேஸ் ரேஞ்சு. I3ன்றது எந்த ஃபீல்டுக்கு எந்த காலமுக்கு மினிமம் வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோன்ற ஃபீல்டு அட்ரஸ். E23 வந்து ஹெடர், E24 அப்படின்றது டேட்டா. இது மாதிரி கொடுத்தோன்னா நம்மளுக்கு மினிமம் வேல்யூ கண்டுபிடிக்க முடியும்.